உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. ஈரானுடன் ஜூன் 19 அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஈரானுடன் வெள்ளிக்கிழமை அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக டிரம்ப் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் பார்த்திபன் வழங்கிட கேட்கலாம். பார்த்திபன், வணக்கம். அதிபர் டிரம்ப் வெளியிட்டிருக்கும் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம் பிரியா. இந்த விடியல் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியோட ஆரம்பமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த பிப்ரவரி மாதம் இறுதி தொடங்கி கடந்த 107 நாட்களுக்கும் மேலாக மத்திய கிழக்கு பிராந்தியத்துல அமெரிக்கா, இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு போயிட்டு இருந்த அந்த மோதல் போக்கு, அதனால இந்த உலகம் எந்த அளவுக்கு கடுமையான பாதிப்புகளை சந்திச்சதுன்னு நம்ம தினம் பார்த்துட்டு இருந்தோம். அங்க ஹார்முஸ் நீரிணை இந்த பதற்றமான ஒரு சூழல் காரணமாக, போர் சூழலின் காரணமாக அது மூடப்படவும் உலகின் எரிசக்தி எத்தனை பெரிய சவால்களுக்கு உள்ளாச்சுன்னு நமக்கு தெரியும். எங்கேயோ நடக்கக்கூடிய சண்டைதான நம்ம நினைக்கும் போது இங்க நமக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய தேநீர் கடை வரைக்கும் அதனுடைய பாதிப்பை நம்ம உணர்ந்துட்டு இருந்தோம். எல்பிஜிக்கு தட்டுப்பாடா இருக்கட்டும், அதனை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையேற்றம், இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது இங்க ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு. அதனை தொடர்ந்து ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்தினது, இது எல்லாமே நம்ம செய்திகள்ல தினம் அப்டேட்ஸை பார்த்துட்டோம். இந்த நிலையில ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட 80வது பிறந்த நாளை கொண்டாடுறார். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணம் கூட அங்க ஞாயிற்றுக்கிழமை தான். சோ தன்னோட பிறந்த நாளை ஒட்டி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ட்ரம்ப். அது என்னன்னா, அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது, ஃபைனலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டா, ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது, எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இன்றி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன்ல இருந்து ஈரான் தலைநகர் தெஹரான், இந்த இரு இடங்களுக்கும் இடையே நிலவி வந்த ஒரு பகைமை முடிவுக்கு கொண்டு வரவும், தற்காலிக போர் நிறுத்தத்தை இதை நீட்டிக்கவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டி இருக்கிறதா ஏற்கனவே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிச்சிருந்தார். ஏன்னா இந்த 2 நாடுகளுக்கும் இடையான மத்தியஸ்தத்தை பாகிஸ்தானும் கத்தாரும் இணைஞ்சு மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். சோ ஷெபாஸ் ஷெரீஃபோட இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றிருந்தது. சோ இதற்கான அதிகாரப்பூர்வ கையெழுத்து விழா எப்போ நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இறுதி கட்டமாக இந்த ஒப்பந்தமானது சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாக உள்ளது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சோ 107 நாட்களாக இருந்த நெருக்கடி முடிவுக்கு வருகிறது. ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரி, ராஜதந்திர வெற்றி கிடைத்திருக்கிறது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உலகின் எரிசக்தி விநியோகிக்கப்படும் மிக முக்கியமான கடல் வழிபாதைகளை ஒன்றான ஹார்முஸ் நீரிணை இந்த அமைதி ஒப்பந்தத்தின் மூலமா மீண்டும் கப்பல் போக்குவரத்துக்கு உகந்ததாக மாற்றப்பட இருக்கிறதுன்றதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. பொதுவா உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்துல சுமார் 20%, அது மட்டும் இல்லாம எல்என்ஜி திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில கணிசமான பகுதி இந்த நீர்நிலை வழியா தான் வருது, ஹார்முஸ் நீரிணை வழியா தான் வருது. அப்படின்னும் போது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அடிக்கடி செய்திகளையும் சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த 2 நாடுகளுக்கு இடையே, இஸ்ரேல் உட்பட எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 3 நாடுகளுக்கு இடையே நிலவி வந்த இந்த பதற்றம், அமெரிக்கா ஒரு பக்கம் இஸ்ரேலோட நட்பு பாராட்டி அவங்களுக்கு ஆதரவா இந்த போர்ல இறங்குறாங்க அப்படின்னாலுமே கூட, லெபனானுக்கு எதிராக இந்த இரவு வரைக்குமே கூட நம்ம பார்த்தோம்னா தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க இஸ்ரேல். சோ ஒரு கட்டத்துல அதிபர் ட்ரம்பே இஸ்ரேல் கிட்ட தயவு செஞ்சு இப்போ ஒரு பிரச்சனை இது போயிட்டு இருக்கு, இதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான பணிகள் போயிட்டு இருக்கு, அதை கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்ட்டு ஓபனாவே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இஸ்ரேலுக்கு. அப்படி ஒரு எச்சரிக்கை வந்த சில மணி நேரங்களிலேயே இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பை தன்னுடைய சமூக வலைதள பக்கமான ட்ரூத் சோஷியல்ல ஒரு பதிவிடுறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுடனான ஒப்பந்தம் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹார்முஸ் நீரிணை எந்தவித கட்டணமும் இன்றி, இங்க பாருங்க இது நம்ம குறிப்பா பார்க்கணும், எந்தவித கட்டணமும் இன்றி திறப்பதற்கு நான் முழு அங்கீகாரம் அளிக்கிறேன். அதோட
அமெரிக்க கடற்படையின் முற்றுகையை உடனடியாக வாபஸ் பெறவும் உத்தரவிடுகிறேன். உலக நாடுகளின் கப்பல்களே உங்க என்ஜின்களை தொடங்குங்கள்னு அந்த பதிவுல இட்டிருக்காரு. ஏன் இதுல டோல் ஃப்ரீ கட்டணம் இன்றின்றத நம்ம அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, ஈரான் ஏற்கனவே இந்த பதற்றத்துக்கு மத்தியில் என்ன சொன்னாங்க, இதுக்கு மேல ஹோர்முஸ் நீரிணையில கப்பல் போக்குவரத்து இலவசமா இருக்க போறது கிடையாது, நாங்க டோல் போட போறோம், கட்டணம் செலுத்திட்டு தான் போகணும், அதுக்கு $20 லட்சம் கட்டணம் ஒரு கப்பலுக்கு அப்படின்றதையும் விதிச்சிருந்தாங்க. இது கிடையாது அப்படின்றத ட்ரம்ப் இப்போ தெளிவுபடுத்தியிருக்காரு. இன்னொன்னு, ஹோர்முஸ் நீரிணையை மூடுறதா ஈரான் தரப்புல இருந்து அந்த நகர்வை எடுத்த உடனே ஏப்ரல் மாசம் என்ன பண்ணாங்க அமெரிக்கா, ஓமன் கடல் பகுதியில ஒரு நேவல் பிளாக்கேட் அவங்களுடைய கடற்படையை கொண்டு வந்து அங்க ஒரு தடுப்பை ஏற்படுத்தினாங்க. அதாவது ஈரான் கிட்ட அனுமதி வாங்கிட்டு வெளியேறக்கூடிய கப்பல்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த கப்பல்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு கேட் போட்டிருந்தாங்க அமெரிக்கா. சோ ட்ரம்ப் இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவின்படி அந்த தடையுமானது தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறது. சோ இப்ப உடனே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் திறக்கப்பட இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டாலுமே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அப்டேட்டும் கொடுத்தாரு, இது உடனே சாத்தியம் கிடையாது அப்படின்றது. ஏன்னா ஒண்ணு, அமெரிக்கா அமைச்சிருக்கக்கூடிய அந்த நேவல் பிளாக்கேட் அந்த கடற்படை தடுப்பு அவங்களுடைய படைகள் எல்லாம் வாபஸ் வாங்கணும், அந்த பகுதிகளில் இருந்து நீக்கணும். இன்னொன்னு, ஹோர்முஸ் நீரிணையில ஈரான் தரப்புல இருந்து நிறைய கடல் கண்ணி வெடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. சோ ஈரானுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த கண்ணி வெடிகளை நீக்குவதற்கான நேரமும் தேவைப்படுது அப்படின்றதுனால வரும் வெள்ளிக்கிழமை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்குள்ளார அந்த பணிகள் எல்லாம் நிறைவடையும் சொல்றாங்க. சோ வெள்ளிக்கிழமையில இருந்து ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படும், கப்பல் போக்குவரத்து சீராகும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியானது வெளியாகி இருக்கிறது. இந்த நீர்வழியோட வணிக போக்குவரத்து வெகு விரைவில் முந்தைய நிலைக்கே திரும்பிவிடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. வெளியான உடனே பாத்தீங்களா உலகம் முழுக்க பங்கு சந்தைகளும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கின்றன. அது மட்டும் இல்லாம கச்சா எண்ணெய் விலையும் பாத்தீங்களா, ஏன்னா இந்த ஒவ்வொரு முறை வளைகுடா பிராந்தியத்துல பதற்றம் ஏற்படும் போது நம்ம அச்சப்படுறது பெட்ரோல் டீசல் விலையை நினைச்சுதான், கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு ஏறப்போதோ அப்படின்னு. ஏன்னா இந்த பதற்றம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாத இறுதியில பாத்தீங்கன்னா ஒரு $65 தான் இருந்துச்சு. ஆனா இந்த போர் ஏற்பட்ட பிறகு அதன் உச்சமாக $120 வரைக்குமே போச்சு. இறுதியா அப்படி இப்படின்னு ஸ்டெபிலைஸ் பண்ணி $85 அப்படின்னு கொண்டு வந்ததுல ட்ரம்புடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து உடனடியாக கச்சா எண்ணெய் ஒரு 4% குறைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் இப்போ வந்திருக்குது. சோ நேரம் போக போக கச்சா எண்ணெய் விலை இன்னைக்கு பிரெண்ட் அப்படின்ற ஒரு அளவீடு எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு இன்னும் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனையொட்டி ஹோர்முஸ் நீரிணையும் திறக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விலையும் குறையும் போது பெட்ரோல் டீசல் விலையும் வரும் நாட்களில் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்படின்றதுதான் இந்த அறிவிப்பை வச்சு நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த அமைதி ஒப்பந்தம் தற்காலிக போர் நிறுத்தத்தை 60 நாட்களுக்கு நீட்டிக்கவும், ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கவும் திட்டமிட்டிருப்பதா தகவல் வந்திருக்கு. இந்த அமைதி ஒப்பந்தத்தோட முழுமையான டீடைல்ஸ் நமக்கு இன்னும் தெரிய வரல, வரும் நாட்கள் அது தெரிய வரும். பட் இப்போதைக்கு ஒரு பேஸான ஒரு தகவல் மட்டும் நமக்கு சர்வதேச ஊடகங்கள்ல வெளியாகிறது பார்க்க முடியுது. குறிப்பா ஈரானுடைய அந்த நியூக்ளியர் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அணுசக்தி, அதன் மீதுதான் அமெரிக்காவுக்கு கண்ணே. சோ யுரேனியம் செறிவூட்டல், கண்காணிப்பு வழிமுறைகள், அது மட்டும் இல்லாம செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகளை அகற்றுவது, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஒப்பந்தம் விவாதிக்க அழைப்பு விடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு பக்கம் இஸ்ரேல் லெபனான்ல தாக்குதல் நடத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில லெபனான்ல இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு இடையிலான இந்த தாக்குதல்களை நிறுத்தவும் இந்த ஒப்பந்தம் முயற்சி எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கான அழுத்தத்தை அமெரிக்கா தர தொடங்கி இருக்கு, இன்னொரு பக்கம் ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் தற்பொழுது ஃபைனலைஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிலைமை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக கத்தாரை சேர்ந்த அந்த அமைதி குழுவினர் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்தவங்க தொடர்ந்து ஈரான்லயே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சோ ஹோப்ஃபுல்லி வரும் நாட்கள்ல அமைதி திரும்புறதுன்றது மட்டும் கிடையாது, கச்சா எண்ணெய் விலையிலையும் ஒரு நல்ல ஒரு நிலவரத்தை நம்மால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இது மாறி இருக்கிறது. இந்த கையெழுத்து இடக்கூடிய அந்த முக்கிய நிகழ்வுல நானே போக போறேன், சுவிட்சர்லாந்து ஜெனீவால தான் பாத்தீங்கன்னா இந்த அமைதி ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது, அதுக்கு தான் போக போறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில இந்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து பல்வேறு உலக நாட்டு தலைவர்களும் இத வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட அனைத்து முக்கிய நாட்டு தலைவர்களுமே
தங்களோட வரவேற்பை தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடற்படையில நாங்க போட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் உடனடியாக விலக்கிக் கொள்ளப்படுகின்றன அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கன்னிவெடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஒரு மிரட்டல் விடுத்திருந்தாங்க இல்லையா, சோ அந்த தடைகள் எல்லாம் நீக்கிட்டு நிலைமையை சீராக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. கச்சா எண்ணெய் விலையும் 4% குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல விஷயம். அதோட சேர்த்து ஈரானுக்கு இதன் அடிப்படையில இந்த ஒப்பந்தத்தின் அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில நிதிசார் உதவிகளும் அமெரிக்கா தரப்புல இருந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. சோ மீண்டும் ஒரு நார்மல்சிக்கு, அதாவது இந்த பதற்றத்துக்கெல்லாம் முந்தைய ஒரு நிலவரம், ஒரு சாதாரண நிலவரத்துக்கு உலகம் திரும்புமா, எண்ணெய் சந்தை திரும்புமா, எரிசக்தி துறை திரும்புமா அப்படின்ற மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு எதிர்பார்ப்போடு உலகம் காத்திருக்கிறது. சோ இந்த நாள் அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் தொடங்கி இருக்கு. இதுதான் தற்போதைய அப்டேட்டா இருக்கு. பட் வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள வேற ஏதேனும் நிலைமை மாறிடுமா அப்படின்ற ஒரு பதற்றம் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் எந்த அளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு மனப்பாங்கு கொண்டவர்ன்றதையும் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். சோ ஹோப்ஃபுல்லி ஆஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா நிலைமை சீராகி இருக்கு. வெள்ளிக்கிழமை ஹோர்முஸ் நீரிணை ஜலசந்தி திறக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருக்காரு. அப்படி நடக்கும் பட்சத்துல எண்ணெய் சந்தையில ஏற்பட்டிருந்த நிறைய தொல்லைகள் அதெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு பெட்ரோல் டீசல் விலை சீராக்கப்படும். அதே மாதிரி எல்பிஜி தட்டுப்பாடு முழுமையாக நீக்கப்படும் அப்படின்ற நிறைய நம்பிக்கைகளையும் இந்த அப்டேட் கொடுத்திருக்கு. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.